ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நான் நவரத்தன் குருமா பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னங்கிறத இப்போ பார்க்கலாம். 4 பெரிய வெங்காயம் பெருசாக நறுக்கியிருக்கேன். கேரட், பட்டாணி, பீன்ஸ், காலிஃப்ளவர் உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். ஒரு கேப்சிகம் சின்னதாக நறுக்கியிருக்கேன். பன்னீர் சின்னதாக நறுக்கியிருக்கேன். பைனாப்பிள் கொஞ்சம், அதுவும் சின்னதாக நறுக்கியிருக்கேன். ஆப்பிள், பொமக்ரானட் 1 டேபிள் ஸ்பூன், கொதிக்கிற பாலில் 50 கிராம் முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். சர்க்கரை இல்லாத கோவா, பால் 1 கப் காய்ச்சினது, பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி, தேவையான அளவு உப்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, 2 ஸ்பூன் கரம் மசாலா, கசூரி மெத்தி, திராட்சை, முந்திரி பருப்பு, செரி, பட்டர். இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். இந்த வெங்காயத்தை போட்டு விடுறேன். இஞ்சி, பூண்டு, இந்த பச்சை மிளகா, இது ஒன்று நல்லா வேகட்டும். வெந்த பிறகு நம்ம அரைச்சிக்கலாம். மூடி வச்சு விடுறேன். இது நல்லா வெந்தாச்சு. இது ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆறின பிறகு அரைச்சி கொண்டு வந்துடுறேன். இப்போ கடாய் வச்சுருக்கேன். வதக்கிறதுக்கு வெண்ணெயை போட்டுக்கிறேன். இப்போ இதில் ஒரு பச்சை மிளகா கீரி போட்டு விடுறேன். இப்போ இந்த பிரிஞ்சி இலை 1, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதை போட்டு விடுறேன். இது ஒன்று வதங்கின பிறகு கேப்சிகம் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ இந்த கேப்சிகம் போட்டு விடுறேன். இது ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். பாலில் ஊற வச்ச முந்திரி பருப்பை அரைச்சிக்கலாம். இந்த பாலில் ஊற வச்ச முந்திரி பருப்பை நல்லா நைஸாக அரைச்சி கொண்டு வந்துட்டேன். இது ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஆறின வெங்காயத்தை அரைச்சி கொண்டு வந்துவிடுறேன். வெங்காயத்தை அரைச்சி கொண்டு வந்தாச்சு. வெங்காயம் அரைச்சதை இதில் விட்டு விடுறேன். தேவையான உப்பை போட்டு விடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா தலை வரட்டும். இந்த கோவாவில் பாலை விட்டு கரைச்சிக்கலாம். தேவையான பால் விட்டு கரைச்சிட்டாச்சு. வெங்காயம் விழுது நல்லா கொதி வந்துடுது. இப்போ இந்த கரைச்சி வச்ச கோவா இதில் விட்டு விடுறேன். இது ஒரு 2 நிமிஷம் கொதி வரட்டும். இது நல்லா கொதி வந்துடுது. இப்போ இந்த அரைச்சி வச்ச முந்திரி பருப்பு விழுதை இதில் விட்டு விடுறேன். இப்போ இதில் கொஞ்சம் பாலை விட்டு நம்ம கலந்து விட்டு விடலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பால் விட்டுக்கலாம்.
இதுவும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதி வந்துடுது, கொஞ்சம் திக்காயிருக்கு. இப்போ இந்த காயெல்லாம் போட்டு விடுறேன். இந்த வேக வச்ச காயெல்லாம் இதில் போட்டு விடுறேன். இந்த பன்னீரையும் போட்டு விடுறேன். இந்த கரம் மசாலையும் போட்டு விடுறேன். இந்த கசூரி மேத்தியும் நல்லா கையால் திருக்கிட்டு போட்டு விடலாம். பொடி பண்ணி போட்டு விடலாம். ரொம்ப திக்கானா கொஞ்சம் கூட பால் விட்டுக்கலாம், தண்ணி விட வேண்டாம். பால் விட்டால் தான் நல்லா இருக்கும். கொஞ்சம் திக்கானா கொஞ்சம் பால் கலந்துக்கலாம். இதுவும் கொஞ்சம் கொதி வரட்டும். இந்த கடாய் வச்சிருக்கேன். முந்திரி பருப்பு திராட்சையை வறுத்துக்கலாம். கொஞ்சம் பட்டர் போட்டுக்கிறேன். இந்த முந்திரி பருப்பை போட்டு விடுறேன். நேரம் மாறின பிறகு திராட்சையும் போட்டு விடுறேன். திராட்சையும் போட்டு விடுறேன். இதை ஆஃப் பண்ணிடுறேன். ஆயிடுத்து. இப்போ இதில் போட்டு விடுறேன். வறுத்த முந்திரி பருப்பு திராட்சையும் போட்டு நல்லா இறக்கியாச்சு. இப்போ இது ரெடி ஆகிடுது. ஆஃப் பண்ணிவிட்டு எல்லா ஃப்ரூட்ஸையும் இதில் போட்டு விடுறேன். இப்போ எல்லா ஃப்ரூட்ஸையும் இதில் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். பைனாப்பிள் போட்டாச்சு. இந்த ஆப்பிளையும் போட்டு விடுறேன். இந்த செரியும் போட்டு விடுறேன். பொமேகிரானேட் போட்டுக்கலாம். இது நல்லா சேர்த்து இளக்கிட்டு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நவரத்தன் குருமா நல்லா வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதை சப்பாத்தி, குல்ச்சா, நான் கூட ரொம்ப நல்லா இருக்கும். எனி வெரைட்டி பாஸ்மதி ரைஸோடும் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. காயத்ரி சிவராம்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.